அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் லோகநாதன். இந்த புத்தாண்டு நன்னாளிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், கல்வி, தனலாபம், தொழில் லாபம், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் அனைத்து தெய்வங்களையும் மனதார பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். மேசராசியை பற்றி ஒரு பதிவு. காலபுருஷனுக்கு முதலாவது ராசி நெருப்பு ராசி. ராசிக்கல் பவளம், நிறம் சிவப்பு, தெய்வம் முருகன், உருவம் ஆடு. மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ராசியாதிபதி செவ்வாய்ங்க. நட்சத்திரங்கள் அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம். இந்த 9 பாதங்களை கொண்டது மேசராசி. மேசராசிக்காரங்க பொதுவாகவே முன்கோபம் படைத்தவங்க, தைரியமானவங்க, விடாமுயற்சி அதிகமா இருக்குதுங்க, பிடிவாத குணம், வைராகிய குணம் அதிகமா இருக்குதுங்க, எதிர்காலத்தை பத்தி அதிக யோசனை, ஒரு பிளான், திட்டம் எப்பவுமே இருக்குதுங்க. மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கக்கூடியவங்க. தலைமை பண்பு, நிர்வாக திறமை, ஆளுமை திறமை இருக்கக்கூடிய ராசிங்க. இவங்க மனசுல எப்பவுமே ஒரு மைண்டு நிலையா இருக்காதுங்க. குழப்பம், கன்ஃபியூஸ், தடுமாற்றம் இருந்தாலும் கூட ஜெயிக்கக்கூடிய ராசிங்க. சாதிக்க பிறந்தவங்க, நல்ல குணம் இருக்குதுங்க. ஆனா இப்ப நம்ம கெட்டாலும் கூட மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல மனசு, தாய்மை உள்ளம், இலகிய மனசு இருக்கக்கூடியவங்க. போராட்ட குணம், பிடிவாத குணம் அதிகமா இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த மேசராசிக்கு இந்த புது வருஷத்துலயே 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்க. முதலாவது சனி பகவானுங்க. 29/3/2025 கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அயன சயன பாவஸ்தானம் 12வது பாவத்துக்கு செல்லும் போது, சஞ்சாரிக்கும் போது மேசராசிக்கு விரய சனி ஆரம்பிக்குதுங்க. 7 சனி, விரய சனி. இந்த விரய சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசராசிக்காரங்க பயப்படுற மாதிரியான ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் கவனமா இருந்த போதுங்க. தேவையில்லாத நட்பு, வம்பு வழக்கு, சங்கடங்கள், மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கிறதுங்க, தேவையில்லாம பணம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆகாதுங்க. ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருந்தா நல்லதுங்க. செலவுகள் இருக்குதுங்க, செலவுகளை சுப செலவுகளா பண்ணிக்கலாங்க. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. இவங்க ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி நல்ல திசாபதி நடக்கும் போது 7 சனியுடைய பாதிப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்காதுங்க. அதிகமா குலதெய்வ வழிபாடு, சனி பகவான், விநாயகர் பகவான், ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்றது நல்லதுங்க. கும்பகோணம், திருநள்ளாறு, தேதி குச்சனூர் போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க. சனி பகவானுடைய தாக்கங்கள், பாதிப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு கம்மியாகுங்க. 2வது குருவுடைய அமைப்புங்க. 14/5/2025 ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க. மேசராசிக்கு 3ஆம் பாவகம், 3ஆம் பார்வை தைரிய ஸ்தானத்துக்கு சஞ்சாரிக்கும் போதுங்க. வாக்குதலம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசி தைரிய ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். இவங்களுக்கு குடும்பத்தில் கூடிய வம்பு வழக்கு, சங்கடங்கள், மன வருத்தங்கள், தேவையில்லாத குழப்பமெல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்க. ரொம்ப குடும்பத்தில் நல்ல நன்மைகள், நல்ல செய்திகள், நல்ல மாற்றங்கள் குரு அமைப்பில் கண்டிப்பா நடக்குங்க. இந்த குருவுடைய வக்ர காலகட்டத்தில் பாதிப்பு ரொம்பவே கம்மியாகுங்க. 3வது அமைப்பு ராகு கேதுடைய அமைப்பு. அதே மே மாசம் 2025 18ஆம் தேதிக்கு 18/5/2025 ராகு கேது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். மேசராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரிக்கூடிய காலகட்டம் 1.5 வருஷம் டைங்க. இந்த 1.5 வருஷ காலகட்டம் வச்சு பார்க்கும்போது லாபஸ்தானங்கள், புது தொழில், புது முயற்சி, எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பா இருக்குதுங்க. பல வருஷம் ஒரு தொழில் நினைச்சு கிடைக்காம இருக்குங்க. அவங்களுக்கு இந்த திடீர் ஒரு அமைப்பு இருக்குது. குருவுடைய அமைப்புல, இந்த ராகு கேது அமைப்புல நல்ல செய்திகள் இருக்குங்க. புத்திர பாகியம் கண்டிப்பா 4-5 வருஷமாச்சு கல்யாணமாச்சு குழந்தை பாகியம் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாகியத்துக்கு அமைப்பும் இருக்குங்க. சொந்த தொழில், நல்ல தனவரவு, பண லாபம், தொழில் லாபம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தருணங்க. இந்த ராகு கேது பயிற்சியும் குருவுடைய அமைப்பும் இந்த ஜாதகருக்கு, ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய், 4ஆம் பாவகம் கடகம், சந்திரன் தாய்ஸ்தானம், சுகஸ்தானங்க. செவ்வாய் நீச்சமா இருக்குதுங்க. பூமி பிரச்சனை, தீராத ஒரு மனக்குழப்பம் இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்க.
5வது பாவம் கேது பகவானுங்க. கோச்சார பிரகாரம் விருப்படி காலகட்டம், பூர்வீக பிரச்சனை எல்லாமே தீருங்க. நல்லா இருப்பாங்க, வாழ்க.